ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைத்தான் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் மார்ச் தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம். இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜில் இப்போ வந்து ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாதவன், ஜோதிகா, அஜய் தேவ்கன் இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. அமித் திரிவேடி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சந்தீப் பிரான்சிஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ஜெனர் எடுக்கப்பட்ட ஒரு படமே சொல்லலாம். ஏன்னா அந்த பிளாக் மேஜிக் கான்செப்ட் எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படம் அந்த ஜெனரில். ஸோ மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒய்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக போதும் அவங்க லைஃப். ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப் வந்து காஃபி குடிக்க வராங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களால வந்து ஏதோ 2 காஃபிக்கு வந்து சில்லறை இல்லை அவங்க கிட்ட. அப்போ அவங்களுக்கு வந்து சில்லறை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு மாதவன். அவர் வந்து இவங்ககிட்ட நல்லா பேசி இவங்ககிட்ட பழகி அப்படியே இவங்க வீடு வைக்க வந்துடுறாரு. வந்து இவங்க வீட்டுக்குள்ள அவர் பண்ற ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் அவங்க பார்க்கவும் அவங்களே கேட்குறாங்க, என்ன பிளாக் மேஜிக் பண்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அசால்ட்டா வீட்டுக்குள்ள வந்து இவங்களே பயமுறுத்துறாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஆகுது. ஸோ ஃபைனலாக வந்து அவர் ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்தார், ஏன் இப்படிலாம் பண்றாரு, மெயினாக இவர் வீட்டுக்குள்ள பயமுறுத்துற பர்சன் யாரு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். மெயினாக அது ஒரு மாதிரி ஹாரர் கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஜானர் மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கன் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு அப்பாவா ஒரு ரோல், ஒரு 17-18 வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பாவா ரோல், ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் ப்ளஸ் ஹீரோ ரோல் கூட. ஸோ படம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி செட்டில்டாக தான் பண்ணிருக்காரு. எப்பவுமே ஒரு படங்கள் ஒரு மாதிரி ஆக்ஷன் படம் வேற மாதிரி இருக்கும். அந்த படம் வந்து கதைக்கு முக்கியத்துவம் படம்னால அவரோட கேரக்டர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காங்க. அது கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. ஏன்னா ஜோதிகா அவங்க பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக அந்த படத்தில் இருந்து சும்மா ஒரு பேருக்கு வரக்கூடிய ஒரு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு இடத்துல ஸ்டண்ட்லாம் பண்ணுறாங்க. வேற லெவலில் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டண்ட் சீன் ஒன்று இருக்கும். அவங்களுக்கும் மாதவனுக்கும் ரொம்ப பிரமாதமாக அந்த ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஜோதிகா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்கள் வந்து அந்த ஒரு ஷைத்தான் கேரக்டரே அவ்வளோதான். ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஷேடாக ஒரு கேரக்டர். அந்த வில்லனிசம் அந்த பீக்குன்னு சொல்லலாம். சரியா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், வேற லெவலில் வந்து மனுஷன் பூந்து விளையாண்டுருக்காங்க. அந்த அந்த கேரக்டராகவே நடிச்சிருக்காரு. அது உண்மையிலே நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து மாதவன் கிட்ட இருந்து. அதே மாதிரி ஜான்வி போதிமோலோ அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தேவனோட பொண்ணா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. மெயினா இவங்க தான் வந்து படத்தோட ஒரு ஸ்டீல் த ஷோனே சொல்லுவோம். படம் பூராமே இவங்க கேரக்டர் தான் இருக்கு. ஏன்னா இவங்கள தான் ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணுவாரு இந்த பிளாக் மேஜிக் பண்ற மாதவன். அதனால வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப படத்துல செமையா இருந்தது. ஏன்னா இவங்களே ஒரு லீட் மாதிரி பண்றாங்க. படம் ஃபுல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இவங்க தான் ஆக்குபை பண்றாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அமித் திரிவேதியோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று இருக்கு, அது நல்லா இருந்து. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நிறைய இடங்களில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது சுதீர் ஏகாத்தி அவரோட சினிமாட்டோகிராஃபியும் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன் நான். அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த அந்த ஒரு நைட் எஃபெக்ட்ல தான் நடக்குது. பட் அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே கேப்சர் பண்ணிருக்காங்க. படத்தில் ஒரு 5% ஆஃப் சீன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு டேல நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த 2-3 சீன்ஸ் தான். மிச்சம் 95% படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் வந்து நடக்கிறது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் அந்த டே ஒர்க்காக இருக்கட்டும், மெயினாக அந்த ஒரு நைட்டே அவங்களுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு பயத்தை பதப்பதப்போ கொண்டு வராங்க. ரொம்ப லைவாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக அவங்களோட சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி ஸோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் பிரான்சிஸ் அவரோட எடிட்டிங் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக ஒவ்வொரு இடங்களையும் வந்து கட்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆடியன்ஸ்க்கு புரியுதா மாதிரி ப்ளஸ் இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் புரியலாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். பட் ஏன்னா இது நார்மல் ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் அது சில பேர் வந்து அதை வந்து எடிட்லேயே வேற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லி நம்ம குழப்புவாங்க. நம்ம வேற மாதிரி படம்னு நினைப்போம் நான் ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும். பட் இது வந்து ஒரு சிம்பிள் ரைட்டிங், ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட சின்ன சின்ன விஷயங்களை போட்டு ஒரு சில பிளாக் மேஜிக் அப்படின்னு கொண்டு போய் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இவ்வளோ சப்பையாக முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிளைமேக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். பட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் படுது. ஸோ அது மட்டும் தான் நான் ஒரு சின்ன மைனஸாக பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த படத்தை அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்சுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ரொம்ப நல்ல ஓரளவு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு படம் தான். அது ரைட்டிங் பொறுத்தவரைக்கும் ஓரளவு ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு 2-3 இடங்கள் செகண்ட் ஹாஃப்ல சொதப்பினா தான் மொத்த படமும் ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச் கண்டிப்பாக வந்து இது வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. நல்ல ஒரு ஹோம் தேட்டரில் போட்டு சவுண்ட் எஃபெக்ட்ல உட்காந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும் அந்த படம். யாரும் சின்ன பசங்க தனியாக உட்காந்து பார்க்காதீங்க. அவ்வளோ அவ்வளோ ஒரு சில ஹாரரான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அது அப்படியே பேய்லாம் வராது. பட் இவங்களோட அந்த ஒரு இது உங்களுக்கு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்துக்குள்ளே போய் நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்கும். செம்மையாக அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நீட்டான ஒரு நல்ல படம். அது ரீசெண்டாக நான் பார்த்ததில்ல. மெயினாக நெட்ஃப்ளிக்ஸில் டைம் இருக்கும்போது பாருங்கள். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச். மெயினாக இந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ஜானர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தான். அதனால வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. கண்டிப்பா அந்த படம் வந்து அந்த ஒரு பொண்ணு அஜய் தேவ்கன் பொண்ணா நடிச்ச அந்த பொண்ணும் மாதவன் இவங்க 2 பேரோட ஜோதிகா இவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படம் நீங்க பார்க்கலாம். அப்புறம் அந்த பையன் ஒருத்தன். ஸோ இவங்க 4 பேர் பயங்கரமா பண்ணியிருக்காங்க கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ சூப்பரா டேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்காக அந்த படம் பார்க்கலாம். அவங்க தான் ஸ்டீல் த ஷோனே சொல்லுவேன் அந்த படத்துல.
ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஹிந்தி படம், அதுவும் இந்த மாதிரி ஹாரர் படம் இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்றது. ஏன்னா சும்மா ஒரு எதர்ச்சியா தான் நான் பார்த்தது. ஏன்னா இந்த படம் அப்போ வந்திருக்கப்ப நிறைய ரிவ்யூஸ் வந்தது ஒரு மாதிரி கிரிட்டிக்ஸோட. பட் ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சில லேகான விஷயங்கள்லாம் இருக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ப்ளஸ் ரொம்ப கதைக்கு அடுத்து மூவ் பண்ணாம இந்த கதையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கதைக்குள்ள போறதுக்கே ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னமும் வேற லெவல்ல இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு அதான் சின்ன சின்ன மைனஸா நான் பார்த்த விஷயங்கள். பட் ஒரு நல்ல நீட்டான ஒரு படம் அது. கண்டிப்பா பாருங்க. Netflixல டைம் கிடைக்குமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.